Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Rabbana innana amanna faghfir lana dhunubana wa qina adzabannar. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துவா செய்வதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஈமானை அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்தி தருவான் என்பதாக. உங்களுடைய ஈமானை, உங்களுடைய இறை நம்பிக்கைய இந்த துவாவை கொண்டு நாம அதிகமாக கேட்பதன் மூலமாக என்ன செய்யறான்? அல்லாஹ் மேலும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துறான். ஈமான் கொண்டவர்கள், அந்த ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளங்கள் இதெல்லாம் நம்மிடத்துல இருக்கணும். ஒண்ணு, நாம எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அதனுடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களில் ஈமான் உடையவர்களாக இருந்துட்டு சில சந்தர்ப்பங்கள்ல அந்த ஈமான், அந்த இறை நம்பிக்கைக்கு மாற்றமா நாம இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எல்லா நிலையிலையுமே அந்த இறை நம்பிக்கையாளராக வாழக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்க. எப்பவுமே நம்ம அல்லாஹ் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில எந்த வகையிலையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல சின்ன ஒரு குறை கூட வந்துவிடக்கூடாது. அதனுடைய அடையாளங்களும் அதனுடைய நிலை எல்லா நிலையிலும் நம்மள்கிட்ட இருக்கணும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த இறை நம்பிக்கைகளுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையான திருமறையில் ஒரு விஷயத்தை பதிவு செய்யலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்றான். முக்கியமா தாய்மார்கள், சகோதரிகள் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், தாய்மார்கள், யாரு குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம் இது. குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும். இது ஒரு தாய்க்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இதே வசனத்துல அல்லாஹ் அடுத்து தந்தைக்கு சொல்றான், ஒரு தந்தை நல்ல முறையில் அவர்களுக்கு உணவளிப்பது அவர் மீது கடமை. யாருக்கு? மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தந்தையினுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளிக்க வேண்டும். அவங்களுக்கு நாம எதை கொடுக்கிறோமோ அதை என்ன செய்யணும்? அதை நல்ல முறையில கொடுக்கணும். உணவு அளிப்பதுல அவர்களுக்கு நாம குறை வைக்க கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அழகிய ஆடைகளை வழங்க வேண்டும். யாருக்கு? மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையினுடைய அடுத்த கடமை என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஆடைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். நல்ல முறையில் உணவளிப்பதும் சிறந்த ஆடைகளை வழங்குவதும் தந்தையின் மீது கடமையாகும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்திலே பேசுகிறான். அடுத்து சொல்றான், அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி துன்புறுத்தப்பட மாட்டாள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். ஏன் இது அல்லாஹ் சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குழந்தைக்கு 2 வருஷம் பால் ஊட்டணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவதை இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அது ஒரு சிரமமா நினைக்கிறாங்க. அப்படி சிரமமாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டா? துன்புறுத்தப்பட மாட்டா. அப்ப குழந்தைக்கு 2 வருடங்கள் பால் ஊட்டணுங்கிறத நீங்க துன்பமாக நினைக்காதீங்க, அதை நீங்க கஷ்டமா நினைக்காதீங்க, அதை நீங்க சிரமமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களை அல்லாஹ் ஒருபோதும் துன்புறுத்த மாட்டான். உங்க குழந்தைக்காக வேண்டி உங்களை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் துன்புறுத்த மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் கூறுகின்றான்,
தந்தை விரும்புறாரு. தந்தை என்ன செய்யறாரு, விரும்புறாரு தன்னுடைய பிள்ளைக்கு 2 ஆண்டுகள் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தை விரும்பினாரு அப்படின்னு சொன்னா அந்த 2 ஆண்டுகள் அதை அந்த தாய் ஏற்றுக்கொள்ளணும். அதை என்ன செய்யணும்னா அந்த தாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இல்ல அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, 2 ஆண்டுகள் பால் கொடுப்பதற்கு அந்த பிள்ளை விரும்பல, அந்த தாய்க்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்னா தன்னுடைய கணவரிடத்தில் அவள் ஆலோசனையை மேற்கொள்ளணும். இருவரினுடைய பரஸ்பரம், இருவருடைய ஆலோசனையின் பெயரில் என்ன செய்யலாம், அந்த பால் குடியை நிறுத்தி கொள்ளலாம். அப்படி இருவரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செஞ்சு 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டு அந்த பால் குடி அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்துல பேசலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், தந்தைக்கு தெரியாமல் பால் குடியை ஒரு தாய் நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தந்தைக்கு தெரியாமலே நிறுத்துறாங்க. அவர் நினைச்சுக்கிறாரு பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. என்ன செஞ்சுறாங்க, பால் கொடுக்கறத அந்த அம்மா நிறுத்திடுறாங்க. இன்னைக்கு அதிகப்படியான பெண்கள் அந்த பால் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணுக்கும் ஆகாத சும்மா தேவையில்லாத காரணங்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தைக்கு நான் 2 வருஷம் தொடர்ந்து பால் கொடுத்தா அழகு போயிடும். என்ன செஞ்சிருது, எனக்கு அழகு போயிடுது, என்னுடைய உடல் வீணாகி போயிடுது, இதெல்லாம் காரணமா வருது. இன்னைக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் குடிய நிறுத்துறதுக்கு முக்கிய காரணமா யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய தாய் தான் இருக்குது. அது ஒரு தாய் தான் இருக்குது. இங்கேயுமே போய் ஒரு தந்தையோ அல்லது தந்தையோட தந்தையோ அல்லது ஒரு சகோதரனோ என்ன செய்ய மாட்டான், என்ன நீ உன் பிள்ளைக்கு இன்னும் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, உன் உடம்பு வீணா அப்படி நிறுத்தின்னு சொல்லி சொல்ல மாட்டான். ஆனா அந்த பெண்ணினுடைய தாயாத்தான் இருப்பாங்க, இன்னும் பால் கொடுத்துருக்க, நிப்பாட்டு பால் குடிய நிறுத்து என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உன் அழகு போயிடும், உன் உடம்பு வீணா போயிடும், இதெல்லாம் காரணமாக என்ன செய்வாங்க சொல்லி கணவனுக்கு தெரியாம ஒரு தாய் என்ன செய்யக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாலை நிறுத்தக்கூடாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். அப்போ அல்லாஹ் நிர்ணயம் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, 2 ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைக்கு என்ன செய்யுங்க, நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு வாங்க. இது அல்லாஹ் நிர்ணயித்த ஒரு விஷயம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு நலவுகள் இருக்கும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதுல எவ்வளவு மருத்துவ குணங்களை அல்லாஹ் உள்ள வச்சிருப்பாங்கிறது நமக்கு தெரியும். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டாலும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரீதியாக, அதே மாதிரி ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தாலும், சாப்பிடக்கூடிய உணவு ரீதியான ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தாலும், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தாலும், ஆரோக்கியமும் மருத்துவமும் இல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களும் இல்ல, ஹதீஸ்களும் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க சாப்பிடுங்கன்னு குர்ஆன் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதுல ஆரோக்கியமும் இருக்கும், அதுல மருத்துவமும் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹதீஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல ஆரோக்கியமும் இருக்கும், மருத்துவமும் இருக்கும். இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களாக இதை நாம் கவனிக்க வேண்டும். இறுதியாக இந்த வசனத்தினுடைய முடிவுல சூரத்துல் பக்கராவுல இந்த வசனத்தை அல்லாஹ் பேசுறான். இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான்னு சொன்னா, வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது பால் கொடுக்கக்கூடிய விஷயத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, அல்லாஹ் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக, நீங்கள் செய்வதை அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் என் பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுக்கணும்னு, அதனால என்ன காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு உடல்ல அந்த அளவுக்கு என்ன செய்யுது, தாக்கம் இருக்குது, எனக்கு உடல்ல அந்த அளவுக்கு வலிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் என் பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுப்பேன்னு ஒரு பெண் முடிவெடுத்து அந்த ஒரு செயலை அவள் செய்து முடித்தாள் என்று சொன்னால் அதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளம். அவள் ஒரு இறை நம்பிக்கையாளன். இது இறை நம்பிக்கையாளருடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில, திர்மிதியிலையும் முஸ்லிமிலையும் இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளத்தை பத்தி சொல்லும் பொழுது ஜனாசாவை விரைவுபடுத்துங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நல்லவராக இருந்தால், யாரு இறந்து மௌத்தா இருக்கக்கூடியவர் நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அவரை நீங்க உங்க வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறத விட
அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யறது அவருக்கும் சிறந்தது, உங்களுக்கும் சிறந்தது. ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஜனாதாவை நீங்க தாமதப்படுத்தாதீங்க, அதை விரைவுபடுத்துங்க. அவர் நல்லவராக இருந்தால் அவரை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுங்கள், அதுதான் அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவர் தீயவராக இருந்தால் அவரை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது, அவரை தூக்கி தோல்ல சுமைப்பது, இதை விட அவர் அங்கே இறக்கி வைக்கிறது சிறந்தது என்பதாக நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லவராக இருந்தால், இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன செய்வது, அவரை கொண்டு போய் அடக்கம் செய்வது சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே அவர் தீயவராக இருந்தா அவரை வச்சிருக்கிறதும் உங்களுக்கு சுமைதான், அவர் உங்க தோல்ல சுமக்கிறதும் என்ன செய்யுது, உங்களுக்கு சிரமம் தான். அதோட அவரை இறக்கி வச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரையச்சவாதியாக வாழ்ந்து, இரையச்சவாதியாக நல்லவராக வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக மரணிக்கக்கூடிய அந்த நசீபா அல்லாஹ் நமக்கு வழங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்துல யார் வாழ்றாரோ, வாழும் பொழுது அல்லாஹ்வினுடைய இறை கட்டளைகளை எவர் பேணி வாழ்றாரோ, வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எவர் நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல விரைவாக இருக்கிறாரோ, அவருடைய இறுதி கால முடிவை அல்லாஹு தாலா நிச்சயமாக நல்ல முடிவாக அல்லாஹ் ஆக்கி தந்துருவான். அப்படிப்பட்ட நல்ல முடிவாக அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அவர் விரைவாக இருப்பார். இப்ப தொழுவைக்கு பாங்கு சொல்லிட்டா விரைந்து சென்றுவார். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப விரைவாக அந்த வேலையை முடிப்பார். எதெல்லாம் அல்லாஹ் அவர் கடமையாகவும் கட்டளையாகவும் சொல்லியிருக்கிறானோ அது ரொம்ப விரைவாக என்ன செய்வாரு, அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பாரு. இவருடைய மௌத்திலையும் அல்லாஹ் இவரை நல்லவராக ஆக்கிடுவான். யாரு தாமதிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை தாமதிக்கிறாங்க, உலகத்தினுடைய காரியங்களை முற்படுத்துறது. இப்ப பாங்க சொல்லிட்டாங்க, போய் தொழுகுப்போம் அப்புறம் தொழுகுப்போம் அப்படின்னு சொல்லி தொழுகையை தள்ளி போடுவது, கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தள்ளி போடுறது, பொருளாதாரம் இருந்தும் ஜக்காத்து கொடுக்காம தள்ளி போறது, பார்த்துக்குவோம் அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். கையில பொருளாதாரம் இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா விதமான தகுதி இருந்தும் அந்த மாதிரி கடமைகளை தள்ளி போடுறது. இது மாதிரி இறை கடமைகளை தள்ளி போட்டுட்டு உலக காரியங்களை முற்படுத்தினா இவர் தீயவராக தன்னுடைய மரணத்தை சந்திப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து வாழ்வது, இறை கட்டளைகளை பேணாமல் இருப்பது மௌத்துக்கு பின்னாலும் எந்த விதமான சிறப்பும் இல்லை. அவரை வச்சிருக்கிறதும் சுமங்கிறாங்க, அவரை தூக்கி உங்க தோல்ல சுமக்கிறதும் சுமை என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் அத்தகைய இழிவான மௌத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இறையச்சவாதிகளாக, இறை நம்பிக்கையாளர்களாக மரணத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாய் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி.